ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த 2 குமாரர்கள், இளைய குமாரன் தகப்பனாருடைய சொத்துக்களை பிரித்து வாங்கிட்டு போய் மனம் போல வாழ்ந்து எல்லா செல்வத்தையும் இழந்து சாப்பிடுவதற்கு ஒரு அப்ப துணிக்கை கூட இல்லாமல், அப்பம் கிடைக்காம பஞ்சத்தினால அந்த பசியை தாங்க முடியாமல் மறுபடியும் தகப்பனை நினைத்து பார்த்து மறுபடியும் தகப்பன்கிட்ட வருகிறார். அப்படி வரும் பொழுது அந்த மனுஷனை அந்த ஊரார் பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த வேலையாட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இளைய குமாரனை தகப்பனுடைய கண்கள் பார்த்தது. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த இடத்துல நம்ம விலகி போகிறோமோ அதை நம்ம சரி செய்யாத வரைக்கும் அற்புதங்களை பார்க்க முடியாது. அநேகர் இன்னைக்கு பொருத்தனை செய்து ஜெபிப்பாங்க. அந்த பொருத்தனையை நீங்கள் செய்யாமல் போகும் பொழுது உங்கள் ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் கையின் பிரயாசங்களை அளிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம கடந்து போய் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இழப்புகள் தான் மிஞ்சும். தகப்பனை விட்டு இளையகுமாரன் போய் சந்தோஷமாக வாழ்ந்தரலாம் நம்ம நினைத்தா, ஆனால் முடியலை. மறுபடியும் எல்லாவற்றையும் இழந்து தகப்பன்கிட்ட வருகிறார். ஊரார் பார்க்கறதுக்கு முன்னாடி, வேலைக்காரர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இளைய குமாரனை தகப்பனாருடைய கண்கள் கண்டதை. அதே போல தான் ஆண்டவர் விட்டு நீங்கள் போயிருக்கலாம், ஜெபத்தை குறைச்சிருக்கலாம், வேத வாசிப்பை நிறுத்தி இருக்கலாம், ஊழியத்தை விட்டுருக்கலாம், ஆலய ஆராதனையை கூட விட்டுருக்கலாம். மறுபடியும் நீங்கள் ஆதியில் செய்த கிரியைகளை நினைத்து ஆண்டவற்றை வராத வரைக்கும் அற்புதங்களை பார்க்க முடியாது. இன்றைக்கி அநேகர் சொல்கிறோம், ஜெபிச்சா தான் ஆண்டவர் செய்வாரா, உபவாசம் பண்ணால் தான் கேட்பாரு, ஏன் ஆலயத்துக்கு தான் போய் ஜெபம் பண்ணணுமா? தேவஜனமே, கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும், மகிழும். அந்த இளையகுமாரன் தகப்பனார்கிட்ட வந்தது போல நீங்களும் ஆதியில் செய்த கிரியைகளை செய்யும்படி மறுபடியும் இழந்த அந்த ஆதி அன்புக்கு வாங்க. தடையாக இருக்கிற நன்மைகள், தடையான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து நகோமியுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய காரியத்தை செய்தாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் புதிய ஆரம்பம், புதிய துவக்கத்தை கொடுப்பார். நிறைய பேர் குற்ற மனசாட்சி நிமித்தம் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன், ஆலயத்துக்கு வர மாட்டேன், இந்த தப்பை செஞ்சுட்டேன், பரவாயில்ல. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் வருவான். மறுபடியும் ஆலயத்துக்குள்ள வாங்க, திருவிருந்து எடுங்க, ஜெபிங்க, ஆண்டோட சமூகத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றுங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளவும் ஆசீர்வதிக்கவும் தேவன் மனதாக இருக்கிறார்.